அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோல் லேண்ட் எபிசோட் 40 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, அந்த ஒரு சண்டை ஆரம்பிச்சது இல்லையா, அங்கே தான் வந்து முடிஞ்சிருக்கோம். இப்போது எல்லாருமே என்ன பார்க்குறாங்க, என்னடா இந்த டீரெக்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது நம்ம டீம் அவங்களுடைய பவர் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி சண்டை போட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி மாஸ்டர் வந்து மேலே யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ தங்சான் என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது யார் எங்கே இருந்து அட்டாக் பண்ணாலும் சரி, யாரை அட்டாக் பண்ணாலும் சரி, தங்சான் என்ன பண்ணுறான்னா இருந்த இடத்துல இருந்தே அவனுடைய ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அவங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கான். இது வந்து ஆப்போனண்ட்டுக்கு கடுப்பாகுது. அவன் என்ன யோசிக்கிறான், இவன் இருந்த இடத்துல இருந்தே இந்த ப்ளூ சில்வர் பிளான்ட்டை இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதாவது கை காலை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு எனர்ஜி அப்படிங்கிறத அவன் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பான். இப்போ அவன் வீக்காக இருப்பான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். பட் ஆனால் நம்மளுடைய தங்சான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எனர்ஜியை யூஸ் பண்ணலை. அவங்ககிட்ட வந்து அந்த தாங்மன் கிளான் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது போன ஜென்மத்தில் ஒரு சில விஷயங்கள் கற்று வச்சதுனால அந்த டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் அவனுக்கு அந்த அளவுக்கு எனர்ஜி தேவைப்படாது. இப்போ இவன் கடுப்பாக என்ன பண்ணுறான்னா நம்மளுடைய தங்சானை அட்டாக் பண்ணுறதுக்காக வரான். அந்த டைமில் தான் பயப்புள்ள இவங்க விரிச்ச வலையில் வந்து மாட்டிக்கிச்சு. அதான் யாருக்குடா ட்ராப் செட் பண்ணுறது, நீ தாண்டா எங்கள் ட்ராப்பில் மாட்டியிருக்கே அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணுறது, டாக்டிஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்சான் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எப்படி ஆளை உள்ளே வர வச்சு அடிக்கணுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவன் உள்ளே மாட்டிக்கினான். இப்போ இவனை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக அவங்களோட ஆட்கள் வருவாங்கல்ல, அவங்கள உள்ளே வர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபேட்டி என்ன பண்ணுறான், ஃபயர் பவரை யூஸ் பண்ணி ஒரு சைடில் எல்லாரையும் தடுத்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறமா மற்ற டீம் மெம்பர்ஸையும் உள்ளே வர விடாமல் என்ன பண்ணுறாங்க, தடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இவனை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு தரமான சம்பவம் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்து என்ன தான் லைட்னிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணால் கூட நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது அந்த அளவுக்கு லைட்னிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கடத்தாது. இருந்தாலுமே அதோடைய பவர் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இன்னொரு சைடில் மூபா என்ன பண்ணுறான், அவனுடைய அந்த லைட் அட்டாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அதுக்கப்புறமா இவ செஞ்சதாங்க தரமான சம்பவம். யார் அப்படின்னா நம்ம ஷாவு தான். அவகிட்ட ஒரு டெக்னிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளிங் டெக்னிக். அவள் அடித்த அடியில் பாவம் மனுஷன் நில குளிஞ்சு போயிட்டான் தான் சொல்லணும். வெளியில் போய் விழுந்துட்டான். அரினாக் வெளியிலலாம் போய் விழல, கொஞ்சம் தூரமாக போய் விழுந்துட்டான். ஆப்போனன்ட் சைடில் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயரை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டீம் லீடர் தான். இப்போ அவனே வந்து முடிச்சு விட்டாச்சு. ஆனாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்பன் பவர் இருக்குல்ல, அந்த பொண்ணு அவள் வந்துடுறா. அவளுக்கு பயங்கர கோவம். அவள் என்ன பண்ணுறா, அவளுடைய பாய்சன் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறா. இதுக்கு முன்னாடியே இவங்களோட டீச்சர்ஸ் என்ன சொல்லியிருப்பாரு, அந்த பாய்சன் பவரை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்கிற மாதிரி பயபுள்ள என்ன பண்ணுதுன்னா அந்த பாய்சன் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுது. இந்த பாய்சனில் என்ன பிரச்சனைனா, யார் மேலே அது பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆளே வந்து கரைஞ்சு போயிடுவான். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாய்சன் இது. இப்போ என்னடா பண்ணுறது தெரியலையேன்னு சொல்லிட்டு அவரே அங்கே மேலே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. தங்சான் என்ன பண்ணுறான்னா இந்த பாய்சன் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணா பின்னாடி தூக்கி போட்டுறான். ஸோ அவள் வந்து கொஞ்சம் திமிராகவே இருக்கா. உன்னால் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி திமிரா இருக்கா. அவன் சிம்பிளாக முடிக்கிறாங்க அந்த பாய்சனை. என்ன பண்ணுறான் தெரியுமா, அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் வச்சுருக்கான். அந்த ஆல்கஹாலை தூக்கி போட்ட உடனே ஃபேட்டிக்கிட்ட சொல்லி அதை எரிய வைக்கிறான். அது எரிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா அந்த நெருப்பு அந்த பாய்சன் எல்லாத்தையுமே வந்து டீடாக்சிஃபை பண்ணிடுச்சு. அதான் அவன் யோசிக்கிறா, இது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பாய்சன், எப்படி இதை பண்ண அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அதான் அவன் மனசுக்குள்ளே யோசிக்கிறான், அம்மா பாய்சன் அப்படிங்கிறது எங்கள் தங் கிளானோடைய ஸ்பெஷாலிட்டி, இதெல்லாம் ஒரு பாய்சனான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க டீமில் ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் ஆப்பிள் பவர் அப்படிங்கிறதுக்கு ஹீலிங் பவர் இருக்குது. இது வரைக்கும் இவங்க வந்து அவளை பற்றி நினச்சே பார்க்கல. அவள் என்ன பண்ணுறா, எல்லாருமே வந்து ஈஸியாக ஹீல் பண்ணி விட்டுறா. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கினானா இவன் டீமுக்காக, அது அவ்வளோவும் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ சீரியஸான சண்டை அப்படிங்கிறது மறுபடியும் ஆரம்பிக்குதுங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூபாயும் அதுக்கப்புறமா அந்த டீம் கேப்டனும் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போடும்போதே மூபாய்க்கு நல்லா தெரியுது, என்ன தான் இவனுக்கு வந்து ஹீல் ஆகிருந்தா கூட அவனோட இன்ஜுரிஸ் வந்து கம்ப்ளீட்டாக இன்னும் ஹீல் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் சண்டையில் அவனுக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆகிருக்கும், அந்த ஃப்ராக்சரும் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகலை. அண்ட் சோல் பவரும் கம்ப்ளீட்டாக இன்னும் திரும்ப வரல. ஸோ இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட்டுட்ருக்கான். இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு வந்து அந்த சீட்டா பவர் அப்படிங்கிறது இருக்குது. அவன் என்ன பண்ணனா, நம்ம டீமில் வந்து ஜூமிங்னு ஒருத்தர் இருப்பா இல்லையா, அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட் பவர். கிட்டத்தட்ட 2 பேருடைய பவருமே வந்து ஈக்குவல் தான். ஸோ 2 பேருமே இன்னொரு சைடில் சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேட்டி கூட இன்னொருத்தான் சண்டை போட்டுட்ருக்கான். ஸோ ஆளாளுக்கு ஒரு ஆப்போனன்ட் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடில் அந்த 2 பிரதர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டர்ட்டில் பவர் இருக்குது. அந்த இடத்துல தங்சானும் ஷாவும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த டர்ட்டிலோடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா தங்சானுடைய அந்த பிளான்ட்டையும் வந்து ஈஸியாக கட் பண்ணுதுப்பா, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஷாவு என்ன பண்ணுறா, உள்ளே போய் அவங்ககிட்ட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறா. ஆனால் அவனுங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டர்ட்டில் ஷெல்லை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது டர்ட்டில் ஷெல் வந்து எல்லா சைட்லையுமே சூழ்ந்துருச்சு. ஐயோ இவ எப்படி தப்பிக்க போறான்னு தெரியலேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவகிட்ட தான் டெலிபோர்டேஷன் பவர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிடுறா. ஆனால் அடுத்த முறை அவன் அந்த மாதிரி எஸ்கேப் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க என்ன பண்ணுறாங்க, டர்ட்டில் ஷெல்லை யூஸ் பண்ணி ஒரு ஷீல்டு மாதிரி போகிறானுங்க. ஸோ இந்த முறை அவளால் வந்து வெளியில் வர முடியல. அவள் எஸ்கேப் ஆகணும்னு பார்க்குறா, பட் ஆனால் முடியல. ஸோ இவனுங்க என்ன பண்ணாங்க, அந்த டர்ட்டில் ஷெல்லை வச்சு இந்த 2 பக்கமும் கிரைண்டர் அரைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அரைக்குதுப்பா. நடுவில் ஷாவு மாட்டிக்கிட்டா பயங்கரமான அடிபட்டுடுது அவளுக்கு. அந்த இடத்துல அன்கான்ஷியஸாக விழுந்துடுறா.
இப்போது இவனுக்கு பயங்கர கோவம். யாருக்கு? நம்ம தங்சானுக்கு. அவன் ஏற்கனவே சின்ன வயசில் ப்ராமிஸ் பண்ணியிருந்தான், உனக்கு எதுவுமே ஆகாமல் நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருந்தான் இல்லையா? பயங்கர கோவத்தில் இருக்கான். அவனுடைய கோவத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டாலே ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அவன் உடம்புலேருந்து அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது வெளியில் வருது. ஸோ இவனுடைய கோவம் எங்கே போய் முடிஞ்சது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.